Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மெஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. கிராஃப், ட்ரீஸ், ட்ரைஸ் போல அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட்ஸுமே நம்ம சேனலில் இருக்குது. யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ். அரௌண்ட் சம் 25 வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் லேர்னிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், ஸோ யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். மினிமம் ஃபிளிப்ஸ் டு மேக் A or B equal to C. It's a medium level question. So question பாருங்க, given three positive numbers A, B and C, return the minimum number of flips required in some bits of A and B to make A or B is equal to C. Bitwise OR operation. Flip operation consists of change any single bit 1 to 0 or change or bit 0 to 1 in their binary representation. So basically என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் ஒரு வேல்யூஸ் தந்திருக்காங்க, 3 வேல்யூஸ் தந்திருக்காங்க ஏபிசின்னு. ஸோ த்ரீ வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டெசிமலில் தந்திருக்காங்க, ரைட்? அதாவது 2, 6, 5ன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில், ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, we have to find the minimum number of flips to make minimum number of flips in A and B to make it as C. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நம்மளோட ஏ வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஏ வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஏ வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 0னது 0 0 0 0 0 0, ரைட்? ஸோ திஸ் இஸ் த பைனரி ரெப்ரசன்டேஷன். ஸோ பி வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கலாம், ரைட்? பி வேல்யூ வந்து 2. பி வேல்யூ வந்து 2னா 2ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆனது 0 0 1 0, ரைட்? இதுதான் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2. ஸோ இப்போ வந்து நம்மளோட டார்கெட் சி வேல்யூ வந்து சப்போஸ் வந்து 5ன்னு வச்சுக்கலாம், ரைட்? சி வேல்யூ வந்து சப்போஸ் 5ஓட வேல்யூ என்னது 0 0 1 0 1, ரைட்? 0 1 0 1. ஸோ இப்போ we have to convert this A and B as C. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, we can actually change this B value as 0. And either of these இந்த particular ரோல பாருங்க, இந்த particular காலம்ல பாருங்க, இந்த particular காலம்ல பாருங்க. ஸோ இந்த ரெண்டு ஜீரோவில் ஏதோ ஒரு ஜீரோவை வந்து 1 ஆக்கிட்டோம்னா we will get the actual answer as this particular answer, ரைட்? ஏன்னா நம்ம வந்து ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன, ஆரோட ரூல்ஸ் நம்மளுக்கு என்ன, ஆரோட ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். ஸோ தெரியுன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ நவ். ஸோ ஆரோட ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். ஸோ இஃப் யூ டூ ஆர், அதாவது ஏ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஏ என்னது 0 0 1 0 0 அண்ட் பி என்னது பி வந்து 0 0 0 0 0. அண்ட் ஆல்சோ ஐ ஃபர்காட் டு டெல் யூ ஒன் திங். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரோவில் ஏதோ ஒரு ஜீரோவோ யூ ஹேவ் டு மேக் 1. ஸோ சப்போஸ் நான் வந்து இதை வந்து 1 ஆக்குறேன்னு வச்சுக்கிறேன், ரைட்? லெட்ஸ் ஐ மேக்கிங் திஸ் ஆஸ் 1. ஸோ இதை வந்து நான் 1 ஆக்கிட்டேன்னா, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது திஸ் இஸ் ஆர் ஆப்ரேஷன், ரைட்? ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது யூ வில் கெட் 0 1 0 1. 0 1 0 1 ஆனது 0 1 0 1 இஸ் நத்திங் பட் 5. ஸோ வி காட் த ஆக்சுவல் ஆன்சர். ஸோ நம்ம எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணோம்? நம்ம வந்து 3 சேஞ்சஸ் பண்ணோம், ரைட்? 3 சேஞ்சஸ் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நம்மளோட ஆன்சர் வந்து 3. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as தட். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் த கொஷன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ சேம் நான் இப்போ எப்படி பண்ணணும், சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் தென் ஸோ நிறைய பேருக்கு வந்து லைக் ஆர் ஆப்ரேஷன்னா என்னன்னு தெரியலனா ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஆர் ஆப்ரேஷன். ஸோ ஆர் ஆப்ரேஷன் என்னன்னா, லெட்ஸ் ஹேவ் திஸ் ஏ பி அண்ட் தென் அவுட்புட். ஓகே, திஸ் இஸ் அவுட்புட். ஸோ 0 0 பார்த்தீங்கன்னா 0 0 வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் ரிட்டர்ன் பண்ணோம் ஆரில், ரைட்? அதே 0 1 பார்த்தீங்கன்னா 0 1 ரிட்டர்ன்ஸ் 0 0 ரிட்டர்ன்ஸ் 0, ரைட்? 0 1 ரிட்டர்ன்ஸ் 1. 1 0 ரிட்டர்ன்ஸ் 1 0 ரிட்டர்ன்ஸ் 1. 1 1மே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் 1. ஸோ திஸ் இஸ் த ஆர் ஆப்ரேஷன், திஸ் இஸ் த ஆர் டேபிள், ரைட்? திஸ் இஸ் த ஆர் ஆப்ரேஷன் டேபிள். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் we have to solve this question. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 0 0 2 0 வந்தால் மட்டும்தான் we will get 0, அதர்வைஸ் எல்லாமே 1. இட்ஸ் as simple as that. ஸோ நம்ம வந்து அப்ரோச்சுக்கு போகலாம். ஸோ லெட்ஸ் சே நம்மளோட டார்கெட் வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கலாம், ரைட்? நம்ம டார்கெட் வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கலாம், ரைட்? நம்ம டார்கெட் வேல்யூ அதாவது சி வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா சப்போஸ் நம்மளோட ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, ரைட்? ஏ வந்து 0 இருக்குது, பியுமே வந்து 0 இருக்குது.
பியுமே வந்து 0வாக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ஏவும் 0வாக இருக்குது, பியும் 0வாக இருக்குன்னா 0க்கும் 0க்கும் ஆர் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச் எய்தர் ஆஃப் தீஸ் 2 வேல்யூஸ். அதாவது ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும், ரைட்? ஸோ இட் மீன்ஸ் தட் நம்மளோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளோட கவுண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவுண்ட் நாம இன்க்ரீஸ் பண்ணணும். வாட் ஐம் சேயிங் இஸ், இப்போ ஏவுமே 0வாக இருக்குது, பியுமே 0வாக இருக்குது. ஸோ நம்ம எய்தர் ஏவை வந்து 1 ஆக்கணும், இல்லைன்னா பியை வந்து 1 ஆக்கணும், ரைட்? ஸோ ஏதோ ஒரு வேல்யூவை 1 ஆக்கிட்டோன்னா தென் வி வில் கெட் த ஆன்சர் ஆஸ் 1. ஸோ நம்மளோட மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஸ் என்னது? நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஸ் வந்து 1. ஒரு ஃப்ளிப் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து நான் இந்த ஏ வந்து 1 ஆக்குறேன், இல்லைன்னா நான் வந்து பியை வந்து 1 ஆக்கிடுவேன். ஸோ 0 1 வந்து 1 தான், அதே மாதிரி 1 0வும் 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு ஃப்ளிப் பண்ணால் போதும், ஒன் ஃப்ளிப்பு. ஸோ இது ஒரு கண்டிஷன். சப்போஸ் நம்மளோட ஏ வந்து 1ஆக இருக்குது, பி வந்து 0வாக இருக்குது. ஸோ ஆர் ஆப்ரேஷனில் 1 and then 0 அவுட்புட் என்னது? 1 தான் கிடைக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு 0 ஃப்ளிப்ஸு. பிகாஸ் நம்ம டார்கெட் சி வந்து 1ஆக இருக்குது, ரைட்? நம்ம டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்து 1 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. பிகாஸ் ஏ வந்து 1ஆக இருக்குது, பி வந்து 0வாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 0 ஃப்ளிப்ஸே தேவையில்லை, 0 ஃப்ளிப்ஸு. சப்போஸ் ஏ வந்து 0வாக இருக்குது, பி வந்து 1ஆக இருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளிப்ஸ் தேவை? வி அகெயின் நீட் 0 ஃப்ளிப்ஸ். ஸோ ஃபோர்த் கண்டிஷன் வந்து சப்போஸ் ஏ வந்து 1ஆக இருக்குது, ரைட்? ஏ வந்து 1ஆக இருக்குது, பியுமே வந்து 1ஆக இருக்குது. 1 1 என்னது? ஆரில் 1 1 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகெயின் 1. ஸோ அதனால் வி நீட் 0 ஃப்ளிப்ஸு. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சி வேல்யூ, நம்ம டார்கெட் வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சுன்னா வி ஆக்சுவலி நீட் டு டூ ஒன்லி 1 செக். இந்த ஒரு செக் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதாவது ஏவே 0வாக இருக்குது, பியுமே 0வாக இருக்கா நம்ம செக் பண்ணால் போதும். அப்படி இருந்துச்சுன்னா வி ஹேவ் டு ஃப்ளிப் 1 டைம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்போஸ் நம்மளோட சி வந்து 0வாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளோட டார்கெட் வந்து 0 கிடைக்கணும். பட் ஆனால் நம்மளோட ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்குது, ரைட்? பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, we have to actually make 2 flips. ஏன்னா வந்து இந்த ஏவியும் வந்து we have to make it as 0, பியுமே வந்து பார்த்தீங்கன்னா we have to make it as 0. So it means that we have to make 2 flips. So புரியுதுன்னு நம்புகிறேன். So we have to make 2 flips, right? And next condition வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏ வந்து 1ஆக இருக்குது, ரைட்? ஏ வந்து 1ஆக இருக்குது, பி வந்து 0வாக இருக்குது, ரைட்? பி வந்து 0வாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும்? we have to actually make this a as 0. ஏ வந்து நம்ம 0 ஆக்கிட்டா போதும். ஸோ இட் மீன்ஸ் 1 ஃப்ளிப். புரியுது நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏ வந்து 0வாக இருக்குது, ஓகே? ஏ இஸ் ஆக்சுவலி 0 அண்ட் பி இஸ் 1. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும்? we have to make b as 0. ஸோ பியை வந்து நம்ம 0 ஆக்கிட்டோம்னா தென் we will get the required answer which is 0. டார்கெட் வந்து 0 இருக்குது பாருங்கள், சி வந்து 0 இருக்குது. ஸோ அதனால் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா we have to make 1 flip, ரைட்? 1 flip. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஏ வந்து 0வாக இருக்குது, ஏ இஸ் 0, பி இஸ் ஆல்சோ 0. ஏ 0, பி இஸ் ஆல்சோ 0னா 0 0 என்னது? ஆர் ஆப்ரேஷனில் 0 0 வந்து 0 தான். நம்ம டார்கெட்டுமே 0. ஸோ இட் மீன்ஸ் தட் we require 0 flips. ஸோ புரியுது நம்புகிறேன். ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம டார்கெட் வேல்யூ, அதாவது சி வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா we have only 1 condition. அதே வந்து நம்மளோட சி வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா we have this 2 condition, ரைட்? ஸோ இதை வச்சு தான் we will write code. And also இன்னொரு விஷயம் இருக்குது இதில். அது என்னன்னா, there is something called right shift and left shift. ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா this represent ரைட் ஷிஃப்ட். ஸோ இந்த ஒரு சிம்பிள் this represents the ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன். ஸோ ரைட் ஷிஃப்ட்னா என்னன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு 0 0 1 1ன்னு ஒரு பைனரி வேல்யூ இருக்குது, ரைட்? 0 0 1 1 ஒரு பைனரி வேல்யூ இருக்குது. ஸோ இஃப் ஐ டூ திஸ் ரைட் ஷிஃப்ட் ஆஃப் சப்போஸ் இந்த ஒரு 0 0 1 1 மேலே நான் ரைட் ஷிஃப்ட் அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, ஐ வில் கெட் 0 0 0 1. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ
இது வந்து ரைட் சைடு மூவ் ஆகுது, ரைட்? இந்த ஒரு பைனரி டிஜிட்ஸ் வந்து ரைட் சைடு மூவ் ஆகுது. அதாவது இந்த 1 வந்து கேன்சல் ஆகிடும். இந்த 1 வந்து வெளியே, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 1 வந்து வெளியே போயிட்டு, ஐ மீன் இட் கோஸ் ஆஃப் திஸ் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் விட்டு வெளியே போயிட்டு இந்த ஒன் வந்து இங்கே வந்துடும், ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிடும். இந்த 0 வந்து இந்த ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த 0 ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். அந்த இங்கே ஒரு புது 0 ஆட் ஆகிடும், ரைட்? ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த ரைட் ஷிஃப்ட்டை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. வி வில் யூஸ் திஸ் ரைட் ஷிஃப்ட், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கோட். ஸோ கோடுக்கு போயிடலாம். வாட் வி கேன் டூ இஸ், ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் கவுண்ட். ஆல்ரெடி இன்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் while a or அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட while வந்து, அதாவது நம்ம லூப் வந்து நம்ம ஏபிசி மூணுமே வந்து 0 ஆகிடுச்சுன்னா we will terminate the loop, otherwise we will continue the loop a or b or c, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா we will check. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து, அதாவது டார்கெட் இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்? அதாவது c ஈக்குவல் டு 1. ஸோ இஃப் c and 1 is equal to 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் நான் எதுக்கு வந்து லைக் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே சப்போஸ் நம்மளுக்கான வேல்யூ வந்து 0001 இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? 0001 இருக்குது, சாரி 0010 இருக்குது, ரைட்? 0010 இருக்குது அண்ட் 0010 அண்ட் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன், அண்ட் ஆஃப் 1 பண்ணுறேன். ஸோ ஒன்னோட வேல்யூ என்னது, ஒன்னோட பைனரி வேல்யூ என்னது, ஒன்னோட பைனரி வேல்யூ வந்து 0001, ரைட்? ஸோ நான் இப்போ வந்து லைக் இப்போ நான் வந்து அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0000. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அண்ட் ஆஃப் 1 பண்ணும்போது we will get the last digit. அதாவது இந்த லாஸ்ட் டிஜிட் என்னவோ அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து இங்கே 0 இருக்கனால we are getting the answer as 0, ரைட்? ரிமைனிங் டிஜிட் வந்து எப்பயுமே வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சப்போஸ் நம்மளுக்கான டிஜிட் வந்து 0011 இருக்குது and then we are doing bitwise and of 1 0001. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லாஸ்ட் டிஜிட் என்னது, நம்மளுக்கான லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லாஸ்ட் டிஜிட் வந்து 1. ஸோ நம்மளுக்கான லாஸ்ட் டிஜிட் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அண்ட் பண்ணும்போது 000 அண்ட் தென் 11 வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆஃப் 11 வந்து பார்த்தீங்கன்னா we will get as 1. ஸோ நம்மளுக்கான லாஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ரைட்? நம்மளுக்கான லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ லாஸ்ட் டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண we are doing and. ஸோ நம்மளுக்கான லாஸ்ட் டிஜிட் வந்து if that is equal to 1, அதுக்கான கண்டிஷன் என்னது, we have to check whether if a and of 1, அதாவது a ஓட லாஸ்ட் டிஜிட், if a ஓட லாஸ்ட் டிஜிட் வந்து சப்போஸ் 0 வந்துச்சுன்னா, a ஓட லாஸ்ட் டிஜிட் வந்து சப்போஸ் 0 வந்துச்சுன்னா, ரைட்? a ஓட லாஸ்ட் டிஜிட் 0 இருக்குது அண்ட் b ஓட லாஸ்ட் டிஜிட் 0 இருக்குது. b and of 1 is equal to 0. ஸோ a ஓட லாஸ்ட் டிஜிட்டுமே வந்து 0 இருக்குது, b ஓட லாஸ்ட் டிஜிட்டுமே 0 இருக்குது. அதாவது ab வந்து 0 இருக்குது. ab 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு either a or b ஓட வேல்யூ வந்து we have to flip, பிகாஸ் ரெண்டுமே வந்து 0 இருக்குது. ஏதோ ஒரு 0 வந்து we have to make it as 1, ரைட்? அதனால வந்து கவுண்ட் ப்ளஸ் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து என்னென்னா, டார்கெட் வந்து 0 வந்துச்சுன்னா, டார்கெட் வந்து 0, ரைட்? அதாவது சி வந்து 0 வந்துச்சுன்னா, சி வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா, we have two conditions. if சப்போஸ் நம்மளோட a வேல்யூ வந்து 1 இருக்குது அண்ட் b வேல்யூ வந்து 1 இருக்குது, ரைட்? b வேல்யூ வந்து 1 இருக்குது, b வேல்யூமே வந்து 1 இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வாட் we should do? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது a வேல்யூமே வந்து 1 இருக்குது, b வேல்யூமே வந்து 1 இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து 0 இருக்குது. இட் மீன்ஸ் that we have to make it as 0. ஸோ ஏமே 1 இருக்குது, பியுமே 1 இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது we have to make 2 flips, பிகாஸ் ரெண்டு ஒன்றையுமே we have to make it as 0. ஸோ ஏல இருக்கிற ஒன்றையுமே we have to make it as 0, பியில் இருக்கிற ஒன்றையுமே we have to make it as 0. ஸோ only then we will achieve the target 0. ஸோ அதனால் count is equal to count plus equal to 2, right? We are making 2 flips.
So next else if condition. Else if suppose either of A or B are 1. Suppose either of A or B are 1. If A 1 is equal to 1, A and of 1 is equal to 1, or B uppercent of 1 is equal to 1. So இந்த ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா it actually covers two conditions. It covers two conditions. ரெண்டு கண்டிஷன் என்னன்னா, அந்த ரெண்டு கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் A is equal to 0, A is equal to 0, B is equal to 1. Okay, A is equal to 0, B is equal to 1. This is one condition. The other condition is A is equal to 1, A is equal to 1, B is equal to 0. So இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து இந்த ஒரே if வந்து it satisfies, it actually takes care of both of these conditions. இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா we have written as one line of code. ஸோ புரியுது நம்புறேன், because we have used OR operation. பாருங்க, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா we have to just increment count by 1, because ஒரே ஒரு flip பண்ணால் போதும், count plus, right? Because we have to make only one flip, because either இது வந்து 0 1 இருக்குது, right? A வந்து 0 இருக்குது, B வந்து 1 இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா we have to make B as 0. சப்போஸ் வந்து A வந்து 1 இருக்குது, B வந்து 0 இருக்குன்னா we have to make A as 0. It's as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ in both of the cases we are making only one flip, right? ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபைனலாக வந்து we have to make a right shift. Okay, right shift. A right shift of 1, அதாவது ரைட் ஷிஃப்ட் 1 டைம் பண்ணுறோம். அதே மாதிரி B ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 1 டைம், அதே மாதிரி C ரைட் ஷிஃப்ட் 1 டைம், ரைட்? ஸோ நம்ம ஏன் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோன்னா, சப்போஸ் நம்மளுக்கான A வேல்யூ வந்து லைக் 0011 இருக்குது, ரைட்? 0011 இருக்குது. அண்ட் B வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைக் 0010 இருக்குது, 0010 இருக்குது, ரைட்? ஸோ C வேல்யூ வந்து லைக் 5 இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? C வேல்யூ வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ C வேல்யூ 5னா நம்மளோட 5ஓட பைனரி வேல்யூ என்னது? 5ஓட பைனரி வேல்யூ வந்து 0101 0101 represents 5, right? So இப்போ we are actually doing the operation for all the last digits. இந்த last binary digit என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம். அதை செக் பண்ணி we are correcting the last bits வந்து நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிட்ஸ் நம்ம பார்க்கணும். அதாவது நெக்ஸ்ட் பிட்ஸை பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா we have to actually do the right shift. ஸோ இந்த ரைட் ஷிஃப்ட் பண்ணால் தான் வந்து இந்த நெக்ஸ்ட் பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் it will come as last bit. ஸோ அதனால we are doing right shift. ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ண லைக் நம்மளோட பிட்ஸ் வந்து மூவ் ஆகும், ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ தட் இஸ் த இன்ட்யூஷன். ஸோ ஃபைனலாக வாட் we can do is, ஸோ இது வந்து ஆக்சுவலி this should come inside the while loop, right? This should actually come inside the while loop. All right. So ஃபைனலாக வந்து we can return the count. So it's as simple as that. So run பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. ஸோ லெட் மீ சப்மிட். ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் a very easy question தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பிட் மேனிப்புலேஷன் கேட்டகரியில் வரும். ஸோ இட்ஸ் a very simple question. ஸோ பிட் மேனிப்புலேஷன் பற்றி வீடியோஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் வரல. I will try to make videos on bit manipulation. ஸோ புரிஞ்சுதான் நம்புறேன். ஸோ இட்ஸ் a very simple மேத்ஸ் லாஜிக் தான். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். லைக் 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூ வுட் ஹவ் ஸ்டடிட் அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், ஜார் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys.